வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I am taking this matter seriously. I am taking this matter seriously. Seriously அப்படினா முக்கியமா. So, I am taking this matter seriously. இப்படினா சொல்லணும். அவள் எப்போதும் சிரிச்ச முகத்துல இருப்பா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She always has a smiling face. She always has a smiling face. Smiling அப்படினா சிரிப்பு. So, she always has a smiling face. இப்படிதான் சொல்லணும். நான் உன் ஆலோசனைய பின்பற்றேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I am following your advice. I am following your advice. Advice அப்படினா ஆலோசனை. So, I am following your advice. இப்படிதான் சொல்லணும். அவன் தன்னம்பிக்கையோட பேசுறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He speaks with confidence. He speaks with confidence. Confidence அப்படினா தன்னம்பிக்கை. So, he speaks with confidence. இப்படிதான் சொல்லணும். நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I should use this opportunity. I should use this opportunity. Opportunity அப்படினா வாய்ப்பு. So, I should use this opportunity. இப்படிதான் சொல்லணும். அவங்க ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவங்க ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. They welcomed warmly. They welcomed warmly. Warmly அப்படினா அன்பா. So, they welcomed warmly. இப்படிதான் சொல்லணும். எனக்கு இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? எனக்கு இந்த சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this atmosphere very much. I like this atmosphere very much. Atmosphere அப்படினா சூழல். So, I like this atmosphere very much. இப்படிதான் சொல்லணும். நான் அவனோட பேச்ச கவனமா கேட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I listened to his speech carefully. I listened to his speech carefully. Carefully அப்படினா கவனமா. So, I listened to his speech carefully. இப்படிதான் சொல்லணும். அவள் எல்லா வேலையையும் நேரத்துக்கு முடிப்பா. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She completes all the work on time. She completes all the work on time. Completes அப்படினா முடிப்பது. So, she completes all the work on time. இப்படிதான் சொல்லணும். நான் இன்று புதுசா ஒன்ற கத்துக்கிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I learned something new today. I learned something new today. Learned அப்படினா கற்றுக்கொண்டது. So, I learned. அவ எல்லாரையும் சிரிக்க வைப்பான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He makes everyone laugh. He makes everyone laugh. Laugh அப்படினா சிரிப்பது. So, he makes everyone laugh. இப்படிதான் சொல்லணும். நான் அந்த அனுபவத்தை மறக்க முடியாது. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I cannot forget that experience. I cannot forget that experience. Experience அப்படினா அனுபவம். So, I cannot forget that experience. இப்படிதான் சொல்லணும். அவங்க நம்மள ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? They took care of us very well. They took care of us very well. Care அப்படினா கவனிப்பு. So, they took care of us very well. இப்படிதான் சொல்லணும். நான் என் தவற புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I understood my mistake. I understood my mistake. Mistake அப்படினா தவறு.
ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் மை மிஸ்டேக் இப்படி தான் சொல்லணும். நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? We should try a little more. We should try a little more. Try அப்படின்னா முயற்சி. So, we should try a little more. இப்படி தான் சொல்லணும்.